ليكن يومك للشعب ودادا ليكن ربك للأرض مداد. It is an honor to honor the dignitaries, and we feel highly privileged in honoring them. خطوات شداد أنت يا ملهم شعب أن يبروا عشت كم حققت للشعب مراد. أنت يا ملهم شعب أن يبروا. Cheer up, audience. للشعب مراد يكن يومك للشعب. Thank you, sir. May I now request the correspondent, sir, Haji Janab Jafar Sulaiman, sir, to honor the guest of honor, Haji Janab M.K. Sultan Abdul Qadir, sir. أنت يا ملهم شعب أن يبروا عشت كم حققت للشعب مراد. Thank you, sir. I'd like to honor Janab R.T. M.S. Hazanuddin, sir, with our correspondent, sir. Please cheer up. Next, it's time to honor Haji Janab S.M. Hamid Fahim, sir, by our correspondent, sir. للأرض مداد قلم أنت فكم عبرت عنها وبنيت المجد أطوادا. Thank you, sir. May I now request Yusuf Sahib, sir, to honor the chief guest of honor, Haji Janab Rashid Ali, sir, Secretary Eastern Muslim Jamaat Kilakara. Audience, please cheer up. Thank you, sir. May I now request Yusuf Sahib, sir, to honor Janab M. Sayyid Abu Tahir, sir, President Old Juma Masjid Kilakara. Thank you, sir. May I now request Yusuf Sahib, sir, to honor Janab Muhammad Rafiq, sir, member Eastern Jamaat Kilakara. Thank you, sir. May I now request Hamid Faisal, sir, admin of Al-Baina Matriculation School, to honor the guest Haji Janab Nazir Ahmed, sir. Thank you, sir. May I now request Hamid Faisal, sir, to honor Haji Janab Muhammad Habib Tambi, sir, Joint Secretary, Juma Masjid Kilakara. يكن يومك للشعب ودادا ليكن ربك للأرض مداد قلم أنت فكم عبرت عنها وبنيت المجد. பெரியவர்களே, இந்த பள்ளியினுடைய தாளாளர் திரு ஜாஃபிர் சுலைமான் அவர்களே, பள்ளி முதல்வர் டாக்டர் ஜெப சௌபாக்கிய ராணி அவர்களே, இருபால் ஆசிரியர்களே, பெற்றோர்களே, மாணவ மாணவிகளே, இந்த மேடையிலே வீட்டிருக்கக்கூடிய ஜமாத் நிர்வாகிகள், பெரியோர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறந்த அணிவகுப்புடன், நேர்த்தியான அணிவகுப்புடன் வரவேற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டுகளையும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்-பைனா பள்ளியில் நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அல்-பைனா என்றால் அல்-பைனாலும் ப்ரூஃப், எவிடன்ஸ் ஆஃப் ட்ரூத் என்று கூறுவார்கள். நிரூபணம் அல்லது சாட்சியம். சுரா அல்-பைனா என்பது குரானில் உள்ள ஒரு வாசகம். அந்த மந்திரத்தை சொல்பவர்களுக்கு ஆன்மா சுத்தி அடையும், உள் மனது திருப்தி அடையும் என்று பொருள். அது மட்டுமல்ல, இறை நம்பிக்கை அவர்களுக்கு வளரும். அவர்கள் அந்த மந்திரத்தை சொல்பவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள், நல்ல குணநலங்கள் உள்ளவர்களாக வாழ்வார்கள் என்பது நம்பிக்கை. கல்டிவேட் குட் கேரக்டர். எனவே இந்த பள்ளியில் படிக்கும் அல்-பைனா பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் அந்த அத்தகைய குணநலங்கள் உள்ளவர்களாக வருவார்கள் என்பது நிச்சயம். எனவே அந்த வகையிலே ஒரு சிறந்த பள்ளியிலே கலந்து கொண்டு இந்த விளையாட்டு துவக்கி வைத்ததிலே பெருமை அடைகிறேன். இந்த
முதல்ல குழந்தைகள் நிறைய நல்ல வெயிலாக இருந்துச்சு. ஆரம்ப காலத்தில் இப்போலாம் என்ன ஹேபிட்னா பிள்ளைங்களை படிக்க வைக்க மட்டும்தான் சொல்கிறாங்க. அதை தவிர விளையாட்டு இதெல்லாம் நிச்சயம் வேணும். ஒரு உடல் நலம் ஃபிட்டாக இருந்தால் தான் நல்லா படிக்க முடியும். இப்போ நான்லாம் வந்து கிட்டத்தட்ட காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு உடற்பயிற்சி, தியான பயிற்சி, இப்போ யோகா செஞ்சுட்டு நடைப்பயிற்சியெல்லாம் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் செல்ஃபோனே தொட மாட்டேன். காலையில் அவ்வளோ நேரம் நம்ம அதற்காக நேரத்தை ஒதுக்கினோம்னா தான் ஒரு நாள் பூரா நல்லா இருக்கலாம். எனவே அந்த மாணவர்கள் வந்து ஆரம்ப காலத்தில் இந்த சோம்பேறித்தனத்தை இதை நான் வந்து பொதுவாக இதாவது உயர்நிலைப்பள்ளி அதிகமாக சின்ன பள்ளியெல்லாம் போனோம்னா மாணவர்களுக்கு அறிவுரை சொல்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. பெற்றோர்களுக்கு தான் வேண்டுகோள் விளைப்பேன். ஏன்னா உங்ககிட்ட தான் பிள்ளைகள் வந்து பள்ளியில் வந்து 8 மணி நேரம் இருந்தாலும் 16 மணி நேரம் உங்ககிட்ட தான் இருக்குது. எனவே அவர்களை நன்கு வளர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு தான் இருக்கிறது. இன்னைக்கு வந்து பார்க்குறோம், பிள்ளைகள் நல்ல அணிவகுப்பு நடத்துனாங்க, அவங்க ப்ரைஸ் வாங்குவாங்க, கல்ச்சுரல் ப்ரோக்ராம் நடக்கும் இந்த ஆண்டு விழாக்களில். இதையெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு போகிறதுக்காக நம்ம வரல. அந்த ஒரு நாள் மட்டும் இருந்து இப்போ வந்து கலந்துக்கிட்டோம் போனோம் இல்லாமல் ஆண்டு முழுவதும் நம்ம குழந்தைகள் மேலே அக்கறை வச்சுருந்தோம்னா தான். ஏன்னா வருகின்ற காலம் வந்து அவர்கள் காலம். இந்த குழந்தைகளை பொறுத்த மட்டும் பாரதியார் என்ன சொல்வார்னா, சின்னஞ்சிறு குழியே கண்ணம்மா செல்வ களஞ்சியம் அவர் சொல்கிறது வந்து குழந்தைகளை தான். அதுபோல் நம்முடைய குழந்தைகளை நம்ம நன்கு வளர்க்க வேண்டும். அது ஆரம்பத்தில் வந்து அவர்கள் கஷ்டப்பட்டால் தான் பின்னாடி படிப்பார்கள் என்பதை அவர்கள் சொல்லிக் கொடுக்கணும். ஒரு சிற்பி இருந்தார், அவர் சிலை செய்ய போகிறாரு. ஒரு கல்லில் வச்சு உளியை வச்சு அடிக்க ஆரம்பித்தார். அந்த கல் சொல்லிச்சு, எனக்கு வலிக்குது, என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிச்சு. அடுத்த சிலை அதை விட்டுட்டு அடுத்த கல்லுக்கு போனார். அந்த கல் பேசாமல் இருந்துச்சு. நல்ல சிலையை உருவாக்கினார். அதை கோயிலில் கொண்டு வச்சாங்க, கும்பாபிஷேகம் பண்ணாங்க, அபிஷேகம் பண்ணாங்க, மாலை மரியாதை போனாங்க, நிறையா பேர் போய் பூஜை பண்ணிட்டு வந்தாங்க. வெளியில் வர்றப்ப அந்த முதல்ல வேளாண் சொல்லிச்சுல, அந்த கல் வெளியே கிடக்கும், அது மேலே தேங்காயை உடைச்சிட்டு போனாங்க. அப்போ இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா, ஆரம்பத்தில் நம்ம வழிகளை தாங்கி கொண்டு கடினமாக உழைத்தோமையினால் நல்ல இடத்துக்கு ஒரு சிலை, ஒரு தெய்வ நிலைக்கு சிலை மாதிரி வரலாம். சோம்பேறித்தனம் பண்ணுறப்பெல்லாம் அந்த வெளியில் இருந்து கிடக்கிற கல்லை மாதிரி அது கிடக்கலாம். எனவே ஆரம்ப காலத்தில் நம்முடைய குழந்தைகளுக்கு கடினமாக உழைத்து அவர்கள் முன்னுக்கு வருவதற்கு நீங்கள் வழிகாட்ட வேண்டும். நல்ல இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். அது இந்த கம்ஃபர்ட் சோன்பாங்க, அதை இந்த ஏசி ரூமு மித்தபடி நிழல்லே இருக்காமல் சொகுசு வாழ்க்கைக்கு வெளியே வர வேண்டும். குழந்தைகள் வெளியில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிய வேணும். முதல்ல அதை தெரிஞ்சால் தான் அவங்க பிற்காலத்தில் நல்லா இருக்கணும். எனவே அந்த கம்ஃபர்ட் சோனில் இருக்கணும். அதை தவிர வெளியில் நம்ம என்னெல்லாம் போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறணும். இந்த பெற்றோர்கள் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ ஈன்ற பொழுதில் பெருகுவதற்கும் தன் மகனை சான்றோரை கேட்ட தாயின்னு சொல்லுவாங்க. நம்ம அம்மாவுக்கு வந்து குழந்தை வந்து பிறந்த நாளில் வளர்ந்து விட நம்ம சான்றோன்னா வரையில தான் மதிப்பும் மரியாதையும் மகிழ்ச்சியும் அடைகிறோம். இது வந்து தாய்க்கு மட்டும் இல்லை, எனக்கு என்னவோ இங்கே வந்து இப்போ பெண்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க, ஆண்கள் பகுதி சும்மா காலியாக கிடக்கு. ஆண்களுக்கும் அந்த கடமை இருக்கிறது. தந்தை மகர் காற்றும் உதவி அவையத்து முந்தி செயல்னு தந்தைக்கு பற்றி சொல்லையில், தந்தை மகர் காற்றும் உதவினா மகனை வந்துட்டு என்ன உதவினா, தன்னை விட தன் மகன் மேலிடத்துக்கு வளரணும்னு நினைக்கிறோம். ஒரு ஆண்மகன் நினைக்கணும் தந்தையும். அப்படி 2 பேரும் சேர்ந்து உழைத்து இது பண்ணால்தான் அந்த குழந்தை நன்கு வளரும். அந்த வகையில் நீங்கள் எல்லாம் வருகின்ற காலத்தில் உங்கள் குழந்தைகளை நன்கு படிக்க வைக்க வேண்டும். அதை நீங்கள் ஒரு சிறமேற்கண்டு தொடர்ந்து செய்தினால்தான் நிச்சயமாக நல்ல குடிமகன்களாக வருவார்கள் என்று கூறிக்கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சி நல்லா ஏற்பாடு செய்திருக்காங்க. இந்த பள்ளிக்கு படிக்கும் மாணவர்கள் எதிர்காலத்தில் சிறந்த அறிஞர்களாக வளர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.